வணக்கம் நண்பர்களே. தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து விலகுவதாக அறிவித்த அதிமுகவை சமாதானப்படுத்த டெல்லி பாஜக மேலிடம் மும்முரமாக முயற்சித்துக் கொண்டு இருக்கிறதாம். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பு இறங்கி வர முடியாது என அடம் பிடித்துக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையுடன் உண்டான மோதலைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அதிமுக அறிவித்தது. அத்துடன் லோக்சபா தேர்தலில் அதிமுக தலைமையில் தனி கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி அதிமுக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. கனத்த மௌனம் காக்கும் பாஜக அதிமுகவின் இந்த முடிவு தொடர்பாக டெல்லி பாஜக மேலிடம் இன்னுமே அதிகாரப்பூர்வமாக கருத்து தெரிவிக்கவில்லை. தமிழ்நாடு பாஜக தலைவர்களில் பெரும்பாலானோர் முன்பை விட கனத்த அமைதி காத்து வருகின்றனர். அரசியல் நாடகமா அல்லது அதே நேரத்தில் இது ஒரு அரசியல் நாடகமா? விரைவில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக மீண்டும் இணையும் என்றே பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்கள், அரசியல் விமர்சகர்களும் கூறி வந்துட்டுருக்கிறாங்க. இதனை உறுதிப்படுத்தும் வகையில் டெல்லி பாஜக மேலிடம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. 2 ஏக்நாத் ஷிண்டேக்களை சந்திக்க மறுப்பு. அதாவது இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பேசுவதற்கு அதிமுகவின் 2 முக்கிய தலைவர்கள் தான் தூதுவர்களாக அனுப்பி பார்த்ததாம் பாஜக. ஆனால் ஏக்நாத் ஷிண்டேக்கள் என்ற சந்தேக முத்திரையுடன் ஒதுக்கி வைக்கும் நினைக்கும் அந்த 2 மூத்த தலைவர்களை சந்தித்த கூட்டணி விவகாரம் குறித்து பேச விரும்பவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளதாம் எடப்பாடி தரப்பில். அண்ணாமலை மாற்றம் ஒரே நிபந்தனை. அதாவது அத்துடன் அண்ணாமலையை தமிழ்நாடு பாஜகவில் இருந்து மாற்றினால்தான் அடுத்த கட்டமாக பேசலாம் என்கின்ற ஒரு தகவலையும் டெல்லிக்கு பாஸ் செய்திருக்கிறதாம் எடப்பாடி தரப்பு. இதனை கவனமாக பரிசீலனை செய்கிறோம் என்று மட்டுமில்லாமல் டெல்லியிலிருந்து உறுதி வழங்கப்பட்டதாம். எடப்பாடி தரப்பு பார்த்திங்கன்னா ஒரு அதிருப்தியும் ஏற்பட்டிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே நேரத்தில் பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் தரப்புடனும் டெல்லி பாஜக பேச்சுவார்த்தைகளை தொடங்க போவதாக கூறப்படுகிறது. இதற்கான மூவ்களையும் டெல்லி பாஜக மேற்கொண்டுள்ளதாக சொல்லப்படுதுங்க. இதனை எடப்பாடி தரப்பில் தினகரனை இணைத்து கொள்ள பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு எங்களுடன் சமாதான பேச்சு நடத்துவதாக சொன்னால் எப்படி ஏற்பது என்பதுதான் எடப்பாடி தரப்பு கேள்வியாம். ஆனால் தமிழ்நாட்டில் எப்படியாவது 1-2 லோக்சபா தொகுதிகளை பெற வேண்டிய கட்டாயம் இருப்பதால் கோவிந்தசாமி கதவை திற ரேஞ்சுக்கு அதிமுகவிடம் முட்டி மோதுகிறது டெல்லி பாஜக மேலிடம். இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.